மும்மொழி கொள்கை, குருகுல கல்வி ஆகியவை காலத்தின் கட்டாயம் என்று கூறியுள்ள RSS தலைவர் மோகன் பகவத், பாரதத்தை புரிந்து கொள்ள சமஸ்கிருதமும் கற்பிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். டெல்லியில் RSS நூற்றாண்டு விழாவில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு மோகன் பகவத் பதிலளித்தார். அப்போது இந்தியர்கள் அனைவரும் தாய்மொழி, மாநில மொழி மற்றும் நாட்டுக்கான இணைப்பு என 3 மொழிகளை அறிந்திருக்க வேண்டும் என்றார். இணைப்பு மொழி என்பது வெளிநாட்டு மொழியாக இருக்கக்கூடாது என்று கூறியுள்ள அவர், அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய மொழியாகத்தான் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் ஆங்கிலத்தை கற்பதிலும் எந்த தவறும் இல்லை என்று மோகன் பகவத் கூறியுள்ளார். பள்ளிக் கல்வியானது குழந்தைகளுக்கு தகவல்களை அறிந்து கொள்ள உதவுவதுடன் மட்டும் இன்றி கலாச்சாரம் மற்றும் மதிப்புகளை வளர்ப்பதாக இருக்க வேண்டும் என்று கூறிய மோகன் பகவத், இதற்காக இந்தியா குருகுல கல்வியின் வேர்களுக்கு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மதங்கள் வேறுபட்டிருந்தாலும் மதரசாக்களிலும் தேவாலயங்களிலும் இந்தியாவின் பாரம்பரியமும் விழுமியங்களும் கற்பிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் குருகுல கல்வி முறையை தேர்வு செய்ததால் பின்லாந்து உலகின் சிறந்த கல்வி முறைகளில் ஒன்றாக இருப்பதாகவும் மோகன் பகவத் குறிப்பிட்டுள்ளார். நம்மை நாமே புரிந்து கொள்ளவும் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ளவும் சமஸ்கிருதம் குறித்த அடிப்படை அறிவு அவசியம் என்று கூறிய மோகன் பகவத், எனினும் அது கட்டாயமாக இருக்க வேண்டியதில்லை என்றார். அதேவேளையில் பாரதத்தை உண்மையான அர்த்தத்தில் புரிந்து கொள்ள சமஸ்கிருதம் அவசியம் என்று கூறிய அவர், சமஸ்கிருதம் மற்றும் வேத காலத்தின் 64 அம்சங்களும் கற்பிப்பதற்கான உந்துதல் தேவை என்று தனது ஆவலை வெளிப்படுத்தியுள்ளார். இந்தியாவில் பல ஆண்டுகளுக்கு முன்பே குருகுல கல்வி முறை அழிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி ஆதங்கப்பட்ட மோகன் பகவத், நம்மை அடிமைப்படுத்தியவர்கள் கற்பித்து வந்த கல்வி முறை மாற்றப்பட்டு தற்போது புதிய தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இந்துக்களின் பிறப்பு விகிதம் ஏற்கனவே குறைந்துவிட்டதாக கவலை தெரிவித்துள்ள RSS தலைவர், நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெற்றோரும் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பதை கருத்தில் கொண்டு ஒரு குடும்பத்திற்கு 3 குழந்தைகள் என்ற உச்சவரம்பை பின்பற்றலாம் என்றும் அவர் ஆலோசனை கூறியுள்ளார். மதம் என்பது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட உரிமை என்று கூறிய அவர், அதனை கட்டாயப்படுத்தி மாற்றுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார் அவர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.